புகலிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலை நிழலே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பாடுவோமா? உம்மை போற்றி எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆமே. எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. சொல்லுங்கள். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுங்கள். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும். எல்லாரும் இணைந்து கையை தட்டி சொல்லுங்கள். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. தம்பிமார் எல்லாரும் கைத்தட்டி சேர்ந்து உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். அவரை புகழ்ந்து பாடுவது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஓய்வின்றி அவரை புகழ்ந்து பாடுகிற பரலோகத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதே போல தேவ ஆலயத்தில் ஆண்டவரை கூடி நாம் ஆராதிக்கும் போது நம் நடுவிலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லுங்கள். இந்த பெரிய தேவனை, அன்புள்ள தேவனை, நம்மை நேசிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை துதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். பைபிள் சொல்லுது, மரித்தவர்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆமென். மரித்தவர்கள் அப்படின்னா ஆவிக்குரிய மரணத்தில் இருப்பவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், இருளில் இருக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆனா நம்மை வெளிச்சத்திற்கு நேராக அழைத்து இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி இருப்பதன் பிரதான நோக்கம் அவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா. சொல்லுங்கள். ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல். ஆமென். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன் இணைந்து பாட போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? கையை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை நிஜமான ஆராதனை. என்ன ஆராதனை? நிஜமா. அதனுடைய நிழல் தான் நம்ம இங்க ஆராதிக்கிறோம். அப்ப நிஜமான ஆராதனைக்குள்ள பிரவேசிக்கணும்னா நிழலோட்டமான ஆராதனையில உண்மையாய் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? கர்த்தரை நேர பார்த்து கவனிங்க. இப்போ நம்ம விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒரு நாள் வருகிறது, நம்ம கண்ணாலே அவரை பார்த்து அவரை தொட்டு எவ்வளவு மகிமையாய் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அந்த ஆனந்த பாக்கியத்திற்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். பவுல் அப்படிதான் சொல்றார், அந்த ஆனந்த பாக்கியம். அல்லேலூயா. வெறும் பாக்கியம் அல்ல, ஆனந்த பாக்கியம். நம்ம இணைந்து பாட போகிறோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். கைத்தட்டி இணைந்து எங்களோடு இணைந்து பாடுவோம். கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் கைத்தட்டி. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். சீயோன் மணவாளனுடன்
கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவா ஹல்லேலூயா, சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். எல்லாரும் பாடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாள். முள்முடி நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்முடி நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெண்ணங்கி தரித்தோராய் துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட எல்லாரும் சொல்லுங்க உற்சாகமாய் கரம் தட்டி இணைந்து சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் மண்ணாசை ஒழித்திடுவோம். சொல்லுவோம் சேர்ந்து. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் எல்லாரும் சொல்லுங்கள். தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை ஆயத்தமாயிருப்போம். எல்லாரும் சேர்ந்தே. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாள், சீயோன் மணவாள். சிங்கார மாளிகையில், சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன்,
சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை போல வேற எந்த மார்க்கத்தாருக்கும் என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சில சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், சொர்க்கமோ நரகமோ உலகம்தான் பிரதர். உலகத்தோட உலகத்துல நல்லா இருந்தா சொர்க்கம், கஷ்டப்பட்டா என்னது அது நரக வாழ்க்கை. இல்லை, உலக ஓட்டம் முடிந்த பிறகு ஒரு அழகிய வாழ்க்கை இருக்கிறது, அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு இந்த உலக வாழ்க்கை எந்த விதத்திலும் பொருந்தாது. இல்ல, பைபிள் அப்படிதான் சொல்லுது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். சத்தமா சொல்லுங்க, அல்லவே. அவ்வளவுதான். அதை நினைச்சா இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பரலோக மேன்மைய, அந்த நித்திய வாழ்வை கிறிஸ்தவர்களாகிய நாம நம் மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பெருசா தெரியவே செய்யாது. கொஞ்ச நாள் தான். எப்படி தெரியும் தெரியுமா? கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் கொஞ்ச நாள் தான். மணவாளன் இயேசு ராஜா மத்திய ஆகாயத்துல சீக்கிரம் வரப்போறாரு. அவரோடு எதிர்கொண்டு போகிற மணவாட்டியா கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த எண்ணம் மேலோங்க மேலோங்க உலகத்தில் இருக்கிற கவலை நம்மளை மேற்கொள்ள முடியாது.